வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் விலாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுஜாதாவின் நெல்லுங்கள் ராஜாவே அப்படின்ற ஒரு குறு நாவலை தான். போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜவஹர் விட்டல் கதையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வசந்த் நிறைய புக்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறான். அதை வச்சு சில விஷயங்கள் அவன் யூகிக்கிறான். ஆனா அதுவும் கூட போதாது, நீ போய் அந்த பொண்ணை பார்த்து இன்னும் கொஞ்சம் விசாரி அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணா வம்பு, மாட்டிக்கிட்டா ராஜேந்திரன் முகத்திலேயே முழிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். பாஸ், நான் கூட அதை யோசிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, எதை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வசந்த், பாலகோபால் கிளினிக்ல திருட்டுத்தனமா நுழைஞ்சு குடைஞ்சு பாக்குறதுன்னு. அட பாவி, என் மனச அப்படியே படிக்கிறியடா. எத்தனை வருஷமா பழக்கம். என்ன பாஸ், செஞ்சு பார்க்கலாமா? திருட்டு வேலையா? நீங்க வர வேணாம், நீ மட்டும் தனியாவா? இல்ல, என் ஃப்ரெண்டு பக்ரிசாமின்னு ஒருத்தன் இருக்கான் ராபர்ட்சன் பேட்டையில. அவன் கை வச்சா எந்த பூட்டுனாலும் ஈஸியா திறந்துடும். அந்த கிளினிக்ல பூட்டு இல்ல, கோத்ரேஜ் டோர் லாக். அட, கவனிச்சிருக்கீங்களே, அப்பவே உங்களுக்கு பூட்டு உடைக்கிற எண்ணம் இருந்திருக்கணும். இல்லடா, சும்மா பார்த்து வச்சுக்கிட்டேன். அப்ப இன்னைக்கு இல்ல நாளை ராத்திரிக்கு பூட்டை உடைச்சு நுழைஞ்சிடுறோம். மாட்டிக்கிட்டா பேரை சொல்லவே சொல்லாத. பேர் கேட்டா சுப்பிரமணிய பாரதின்னு சொல்லிடுற. அடே, அவர் பெரிய கவிஞர்டா. முன்ன பின்ன கவிதை பத்தி தெரிஞ்சிருந்தா. வசந்த் குறுக்கிட்டு, மெல்லிய மேகத்திரைக்குள் மறைந்திடும் வெண்ணிலாவே, உந்தன் மேனி அழகு மிகைப்பட காணுது வெண்ணிலாவே அப்படின்னு பாடினான். அப்புறம் வரேன் பாஸ், 8:30க்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு போனான். கணேஷுக்கு திறந்த வாய் மூடல. டெலிபோன் எடுத்து டாக்டர் பாலகோபாலோட கிளினிக்கு போன் பண்ணான். அந்த பெண் தான் பதில் சொன்னா. ஹலோ, கணேஷ் பேசுறேன். எஸ் மிஸ்டர் கணேஷ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? கணேஷ், லாயர். Do you want to see டாக்டர் பாலகோபால்? நான் உங்க கூட பேசணும், எப்ப வரலாம்? சாரி, உங்களை எனக்கு தெரியாது. பட்டுன்னு போனை வச்சுட்டாங்க. கணேஷ் கொஞ்ச நேரம் அருந்த டெலிபோனே பார்த்துட்டு இருந்தான். வசந்த் ராத்திரிக்கு அவளை சந்திக்க போனாலும் போவான். பாசாங்கு செய்யறாளா? டாக்டர் பாலகோபால் ஒருவேளை ஒட்டு கேட்பாரோ அப்படின்ற பயமா? இல்ல இவளும் டாக்டரோட பரிசோதனை பொருட்களை ஒருத்தியா ராஜாவை போல? கணேஷ் ஒரு சிகரெட் பத்த வச்சுக்கிட்டான். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் இதை நிறுத்திட தான் போறேன். அந்த புஸ்தகங்களை பார்த்தான். வசந்த் திடீர்னு பாரதியோட வரிகளை சொன்னதோட அதிர்ச்சி இன்னும் இருந்தது. வசந்த் இத்தனை வருஷங்களா அவன் கூட பழகியும் அவன் மனச பூரணமா உணர முடியல. டெலிபோன் மணி அடிச்சது. எடுத்து அசிரத்தையா ஹலோ அப்படின்னா. மிஸ்டர் கணேஷ். எஸ், சரியா 24 மணி நேரம் தர. அதுக்குள்ள உன் குரங்கு வேலைகளை நிறுத்தலன்னா ஒரு ரோடு விபத்துல நீ ரத்த சேரா தேஞ்சு போவ, பீஸ் பீஸா கழன்று போவ, எரிக்க பிணம் கூட கிடைக்காது. ஹலோ. அந்த பக்கம் கட் ஆயிருச்சு. கணேஷ் யோசிச்சான். சரியான சிம்ம குரல், ஆண் குரல். அதற்குள் அப்படின்றது ஏறக்குறைய அதற்குள் அப்படின்றது போல இருந்தது. கழன்று அப்படின்றது கசன்று அப்படின்றது போல இருந்தது. யாரோ தமிழ் தெரியாத ஆள் இங்கிலீஷ்ல தமிழ் வார்த்தைகளை எழுதி வச்சுட்டு படிக்கிறது போல. 24 மணி நேரம். விவகாரம் கொஞ்சம் வசீகரமாயிடுச்சு. அந்த பயமுறுத்தல் வெற்று பயமுறுத்தலா இல்லாம அவங்க நிஜமாவே எதையும் செயல்படுத்தக்கூடியவங்களா இருந்தா. கணேஷோட கடைசி கேஸ். வசந்த் சரியா 8:30க்கு டெலிபோன் செஞ்சான். பக்ரிய பார்த்துட்டேன் பாஸ், இன்னைக்கு ராத்திரி காமதேனுவுல ஒரு சினிமா பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் கிளினிக் பக்கம் போறோம். வசந்த், ஒரு ஆள் டெலிபோன் செஞ்சான் என்ன மிரட்டி. என்னவா? 24 மணி நேரத்துல நாம் நிறுத்தாட்டா என்ன ரோடு விபத்துல தேய்ச்சு கொல்ல போறாங்களாம். சரிதான், பயந்துட்டீங்களா? இல்ல, இன்னும் இல்ல. கெட்ட வார்த்தை சொல்லி போனை கீழே வைடான்னு சொல்லி இருக்கணும் பாஸ். சொல்லி இருந்தா கூட புரிஞ்சிருக்காது. அந்த குரல் தமிழ் தெரியாத குரல். இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிட்டு படிச்ச மாதிரி இருந்தது. அவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கில்லாடி பாஸ் நீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 24 மணி நேரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள கபாலி கோயிலையே பேத்துடலாம். அதுவும் நம்ம பக்ரி இருக்கான்ல, அது போதும். குட் நைட். கணேஷ் அந்த புத்தகத்துல இன்னும் தீவிரமா ஆழ்ந்தான். அந்த புஸ்தகங்களை கணேஷ் ராத்திரி முழுக்க படிச்சான். 12 மணிக்கு ரோசை அடங்கியதோ, 2ஆம் ஆட்டம் சினிமா பார்த்துட்டு திரும்புறவங்களோட உரத்த விமர்சனமோ எதுலுமே கவனம் இல்லாம கண்கள் எரிய, இதோ இன்னும் கொஞ்சம் அப்படின்னு தூக்கத்தை ஒத்தி போட்டு படிச்சு ஜன்னலுக்கு வெளியே வானம் வெளுத்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு நிறுத்தினான். கடவுளே, இதெல்லாம் சாத்தியமா? கணேஷோட பென்சில் அந்த புத்தகத்துல பல இடங்கள்ல அடிக்கோடிட்டு இருந்தது. தானே சொந்தமா பல குறிப்புகள் எடுத்துக்கிட்டான். ஹிப்னாட்டிச தூக்கத்திலிருந்து நீ எழுந்திருக்கும் போது உன் மனத்தின் அடித்தளத்துல படிச்சிருக்கிற செய்திகள் உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்காது. கணேஷோட குறிப்புகளை பார்த்ததுல அவன் எழுதியிருந்த வாக்கியங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பில்லாம இருந்துச்சு. நோட்டு புஸ்தகத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் பெருசா,
சிஐஏ அப்படின்னு எழுதி அது பக்கத்துல ஒரு கேள்விக்குறி போட்டிருந்தான். டாக்டர் பாலகோபால் அமெரிக்காவுல படிச்சவரு. அன்னைக்கு கன்னிமாரால சந்திச்ச வெள்ளைக்காரன் யாரு? வசந்த விசாரிக்க சொல்லணும். டாக்டர் கென்னத், ராஜா ஒரு கருவி, ஏதோ ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு ஒரு கருவி. அவன் மனத்துக்குள்ள ஞாபகங்களை மாற்ற முடியுமா அப்படின்னு சோதிச்சு பார்த்திருக்காங்க. எதனால? ஹிப்னாட்டிசம் முறைப்படியா இல்ல மருந்துகளை வச்சா? அமெரிக்க உளவு ஸ்தாபனமான சிஐஏ ஆர்டிசோக் பரிசோதனைகளின் போது உபயோகித்த மருந்துகள் அட்ரிலின், அக்டோரான், ஆம்பிட்டாமின், காஃபின், கொகைன் அப்படின்னு மொத்தம் 139 வகைகள். மருந்துகள்ல ஒன்ன கொடுத்து பரிசோதிச்சு எதுக்கு? சிஐஏவோட ரகசியம் நீக்கப்பட்ட கடிதம் 1131 பக்கம் 1. There are two major methods of altering or controlling human behavior and the Soviets are interested in both. The first is psychological, the second pharmacological அப்படின்னு தொடங்கியது. பின்னது உத்தமம். எதுக்காக? காரணம் என்ன? காரணத்தை பத்தி கவலைப்படாத. நடந்தது வசந்த் சொன்னபடியா இருக்கலாம். மருந்து கொடுத்து தற்காலிக ஞாபகங்களை மாற்றுவது சாத்தியம். ராஜாவுக்கு ஏதோ மருந்து கொடுக்கப்பட்டது. அது அவன் ஞாபகங்களை மாத்தி, ஏன் ஜவஹர் விட்டலுக்கும் ஐசிஎஃப் ராஜாவுக்கும் ஏன் இந்த முடிச்சு? அதை மறந்துட்டா சரியா வருமா? இதோ அமெரிக்காவில் படிச்ச டாக்டர் ஏதோ ஒரு பரிசோதனை செய்ய விரும்புறாரு. ராஜாவுக்கு அந்த மருந்து கொடுக்கப்பட்டு அவன் எண்ணங்களை தற்காலிகமா ஜவஹர் விட்டலாக உதைக்குது. கணேஷ் தன் மார்பின் மேல அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டான். டெலிபோன் அவனை எழுப்புச்சு. பாஸ், வசந்த், தூங்கி எழுந்தாச்சா? இப்பதான் தூங்க போனேன் வசந்த். சர்தான், நீங்களும் சிவராத்திரியா? எங்க இருந்து பேசுற? ஜெயிலா? இல்ல. அப்ப காரியம் முடிஞ்சது. யூ மீன்? டாக்டர் பாலகோபால் கிளினிக்ல பூட்டை உடைச்சு புகுந்து எடுத்தாச்சு. என்ன? சஸ்பென்ஸ். நான் சொல்லட்டுமா? டேப் ரெக்கார்டர், டேப்பு. நான் எடுத்தது மொத்தமும் 4 சதுர சென்டிமீட்டருக்கு 4 சமாச்சாரங்க. என்னது? சொல்லி தொலைய. நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. சொல்லுடா. மைக்ரோ பிலிம காட்டுனா. கோத்ரேஜ் அலமாரி, அலமாரிக்குள்ள ஒரு உள்ள அலமாரி, அதுக்குள்ள ஒரு புஸ்தகம், புஸ்தகத்துக்குள்ள கணேஷ் அதை வெயில்ல பார்த்தான். ரொம்ப பொடி பொடியா இருக்கே, படிக்க முடியாது போல இருக்கே. அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. மைக்ரோ பிலிம் ப்ரொஜெக்டர் சாஸ்திரி பவன்ல ஒரு சர்க்கார் ஆபீஸ்ல இருக்கு. அங்கே ஒரு கிளார்க். அவனுக்கு உனக்கு தெரிஞ்சவளா ஒரு தங்கை இருப்பாளே. எப்படி தெரிஞ்சது? 10 மணிக்கு ப்ரொஜெக்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்க. பை தி வே, வசந்தாவுக்கு உங்களை பார்க்கணுமா, உங்க ரசிகையா. சர்தான். அப்புறம் பாஸ், நான் திருட போன விவரத்தை சொல்லவே இல்லையே. நம்பாலு பக்ரி இருக்கான் பாருங்க. விரலு பூட்டை உடைக்கிறது ஒரு கலை பாஸ். சரி, உடைச்சு உள்ளே புகுந்தீங்க. பக்ரி உள்ள வரலைன்னுட்டான். உடைக்கிறதோட சரின்னுட்டு வெளியில ரிசப்ஷன் ரூம்ல விளக்க போட்டுக்கிட்டு சரித்திர தொடர்கதை படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் உள்ள போனேன். இதயம் படன்னு அடிச்சுக்குது. வசந்த், இந்த விவரங்கள் எல்லாம் வேணாமே. திருடன வந்த, அவ்வளவுதானே. இருங்க, நீங்க இதை கேட்டுதான் ஆகணும். அது லெபார்டரி மாதிரி இருக்கு. நிறைய மருந்து சீசாங்க, வினோதமான கருவிகள் எல்லாம் பலன்னு அமெரிக்காவுல செஞ்சது. ஒரு இஇஜி மெஷின் பெருசா இருந்தது. விஞ்ஞானம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட சாதனங்களும் மருந்துகளும் நிறைஞ்சிருந்த அந்த இடத்துல ஒரே ஒரு சமாச்சாரம் தான் உறுத்துச்சு. ஒரு நேஷனல் பேனாசோனிக் 2-in-1 கேசட் ரேடியோ. அடப்பாவி, அதையும் அடிச்சிட்டியா? சேச்ச, அதுல இருந்த கேசட் டேப்பை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இந்த மைக்ரோ பிலிம், அதான் சொன்னேனே, கோத்ரேஜ் அலமாரி, அதுக்குள்ள ஒரு சின்ன அறை, அதுக்குள்ள பக்ரிக்கு கோத்ரேஜ்னா உசுறு. இன்னும் எவ்வளவு கேடிகள் சிநேகிதம் உனக்கு. சைதாப்பேட்டையில மஸ்தான் ஒருத்தன் இருக்கான். ட்ரெயின் பைப்ல சரன்னு ஏறிடுவான். கணேஷ் அந்த டேப்பை வாங்கி பார்த்தான். நம்ம கிட்ட ஒரு இந்தியன் கேசட் டேப் ரெக்கார்டர் இருந்ததே, நீ தானே எடுத்துட்டு போயிருந்த. கொண்டு வந்திருக்கேன் பாஸ். இந்த டேப்பை நீங்க போட்டு கேட்கறதுக்கு தான். அதுக்கு முன்னையே நீ கேட்டு பாத்தியா? கேட்டு பார்த்த, புரியல. வெறும் வாத்திய சங்கீதம். ஆனா வினோதமான சங்கீதம். நீங்க தான் கேட்டு பாருங்களேன். வசந்த் அந்த கேசட்டை கணேஷுக்கு போட்டு காட்டினான். பெரும்பாலும் மௌனம். அப்புறம் திடீர்னு அந்த சங்கீதம் வெடிச்சது. ஆங்கில சங்கீதமோ ஐரோப்பிய, ரஷ்யா, கிழக்காசிய சங்கீதமோ இல்ல. பரிச்சயம் இல்லாத மெட்டு, பரிச்சயம் இல்லாத திடீர் திருப்பங்கள். வாத்தியங்கள்ல 1-2 தான் அடையாளம் கண்டு கொள்ள முடிஞ்சது. இது என்னடா டியூன்? யாருக்கு பாஸ் தெரியும்? டேப்ல இருந்தது இது ஒரு டியூன் மட்டும்தான். ஒரு மாதிரி இல்ல. வசந்த் கணேஷோட குறிப்பு காகிதங்களை எடுத்து பார்த்தான். புதுசா ஒண்ணும் இல்லையே, ஏறக்குறைய நான் சொன்னதை தானே சொல்றீங்க அப்படின்னா. சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஐசிஎஃப் ராஜா, பீட்டர்ஸ் ரோட் ஜவஹர் விட்டல், மயிலாப்பூர் டாக்டர் பாலகோபால், அந்த பெண் பேர் என்ன, ஏதோ ஒரு லதா, அப்புறம் அந்த வினோத கானம்,
இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்ன? இந்த மைக்ரோ ஃபிலிம் பார்க்கலாமா? சாஸ்திரி பவன்ல இருந்த உள்துறை மந்திரி சபையை சேர்ந்த அந்த அலுவலகத்துல மைக்ரோ ஃபிலிமில் இருக்கிறத பெருசுப்படுத்தி பார்க்கறதோட அதை பிரிண்ட் போடுற ஒரு இயந்திரம் கூட இருந்தது. கணேஷ் வெளியே காத்திருக்க வசந்த் 15 நிமிஷங்களை காப்பி எடுத்துட்டு வந்தான். மர நிழல்ல நிறுத்தி கணேஷ் அந்த காகிதங்களை பார்வையிட்டான். பரம ரகசியம் உன் கண்களுக்கு மட்டும். 1. ஆளை தேர்ந்தெடுத்த பின் 3 cc எபிடாக்சின் டீ கொடுக்கலாம். 2. இப்னாட்டிச தூக்கத்தில் ஆழ்த்தவும். 3. ஆசாமி காரியத்துக்கு உகந்தவனா என்று கண்டுபிடிக்க 3 முறைகள் உள்ளன. அதில் டெனிக்கின் முறை பிரசித்தமானது. அது அவன் ஞாபகங்களை தற்காலிகமாக மாற்றுவது. 3 அல்லது 4 ஹிப்னாட்டிச பகுதிகளில் திரும்ப திரும்ப நீ இல்லை என்று மனத்தில் பதித்து நீ வேறு ஆசாமி என்பதை மனத்தில் ஏற்ற வேண்டும். அந்த வேறு ஆசாமி ஒரு நிஜ ஆளாக இருப்பது நல்லது. அது நீயாக இருக்கலாம், அல்லது உன் நண்பன், சொல்லி வைத்த நண்பன், அல்லது உன் பேஷண்ட்டுகளில் ஒருத்தன். இனி வேறு ஆசாமியின் அந்தரங்க விவரங்களை ஒவ்வொன்றாக அவனுக்கு போதிக்க வேண்டும். உதாரணமாக, நீ ஜான் இல்லை ராபர்ட், உன் மனைவியின் பெயர், உனக்கு இத்தனை குழந்தைகள், உன் நாயின் பெயர், நீ எங்கே தொழில் புரிகிறாய், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஆசாமி நமக்கு உகந்தவனாக இருந்தால் முழுவதும் மாறிவிடுவான். குறைந்தபட்சம் 15 நாட்களுக்காவது மாறுபட்டவன் போலவே நடந்து கொள்வான். அவன் நினைவை மறுபடியும் திருப்ப ஆன்டிடாக்சின் 3-3 2 cc கொடுத்து படுக்க வைத்தால் 2 மணி நேரம் தூங்கி எழுந்ததும் பழையபடி மாறிவிடுவான். அந்த 15 நாள்களின் ஞாபகமும் அவனுக்கு இருக்காது. இவ்வாறு சுலபமாக மாறுபவனே மிகவும் உகந்தவன். எதற்கு அப்படின்னா வசந்த், தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. ஜவஹர் விட்டல், ராஜா, டாக்டர் பாலகோபால் இவர்களுடைய சம்பந்தம். டாக்டர் பாலகோபால் இந்த ராஜா காரியத்துக்கு உகந்தவனா அப்படின்னு பாக்குறதுக்காக 15 நாள் ஜவஹர் விட்டலா அவனை மாற்றி இருக்கிறாரு. டேவிசனின் பிரசித்தமான முறை. ஜவஹர் விட்டல்ங்கிறவரு டாக்டர் பாலகோபாலுடைய பேஷண்டா இருக்கலாம். அவரை பத்தி அந்தரங்க விவரங்கள் எல்லாம் டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, பொருந்தது. ஆனா காரியம்னா என்ன? என்ன காரியம்? அப்படின்னு தலையாட்டினான். கணேஷ் காரை கிளப்பினான். கணேஷ் தன்னோட அலுவலகத்துக்கு திரும்பி அறைக்குள்ள நுழையும் போது போன் அடிச்சுட்டு இருந்தது எடுத்தான். கணேஷ் ஸ்பீக்கிங். ராஜேந்திரன். ஓ ஹலோ ராஜேந்திரன், எத்தனை நாளா இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சிரிச்சாரு ராஜேந்திரன். என்ன வேலை? திருட்டு. உங்க அசிஸ்டன்ட் வசந்த் இருக்காரே, அவர் மயிலாப்பூர்ல ஒரு கிளினிக்ல பூட்டை உடைச்சு பணம் திருடி இருக்காரு. பணமா? பணம் இல்ல. அப்ப திருடினது நிஜம்தான். உங்களுக்கும் தெரியும்னு தெரியுது. கணேஷ், ஏன் இந்த சின்னத்தனமான வேலைகள் எல்லாம்? ராஜேந்திரன், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன் நீங்க ஒருத்தர் தான் புத்திசாலின்னு எண்ணமா உங்களுக்கு? போலீஸ் அவ்வளவு மோசம் இல்ல கணேஷ். சேச்ச, நான் அப்படி சொல்லல. எப்படி கண்டுபிடிச்சிருப்போன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால உங்க வசந்தை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. இதுக்கு முந்தி ஜெயிலுக்கு போயிருக்காரா? இல்ல. காரணம் சரியா இல்லைன்னா நிச்சயம் அனுப்பிடுவேன். என்னையா மனுஷன் நீங்க? கணேஷ் டெலிபோனை வச்சான். வெறிச்சு பார்த்தான். என்ன பாஸ் அப்படின்னா வசந்த். மாட்டிக்கிட்டோம் ராஜேந்திரன் கிட்ட. நேத்து அந்த கிளினிக்ல பூட்டை உடைச்சது நீதான்னு தெளிவா சொல்றாரு. அட பாவி, எப்படி கண்டுபிடிச்சாங்க? உன்னை வர சொல்லி இருக்காரு. என்ன பண்றது பாஸ்? முன்ன பின்ன ஜெயிலுக்கு போய் பழக்கம் இல்லையே அப்படின்னா வசந்த் கலவரத்தோட. ராஜேந்திரனை 2 பேருமா போய் பார்த்து எதுக்காக இப்படி செஞ்சோம்னு ஆதியோட அந்தமா சொல்லி பார்க்கலாம். ஒத்துக்கிட்டா சரி, இல்லாட்டா கொஞ்ச நாள் ஜெயில தான் இறேன். தினம் நான் வந்து உன்னை பாக்குறேன். சமயத்துல காலைல வர்றீங்களே, எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி பர்க்லரி கேஸ்ல எல்லாம் முதல்ல விரல் ரேகை தடவுவாங்க. அந்த பக்ரி பழைய கேடி. அவன் விரல் ரேகை ஜில்லா ஜில்லாவ போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை போய் 4 தட்டு தட்டி விசாரிச்சிருப்பாங்க. அவன் நம்ம ஃப்ரெண்டு வசந்த்னு ஒருத்தன் தான் கூட்டிட்டு போனான்னு சொல்லியிருப்பான். வசந்த். கணேஷ் அந்த கடைசி வார்த்தையை ஏறக்குறைய அலர்னா. என்ன பாஸ்? பேப்பரை பாரு, இந்த செய்தியை படி. இதோ பார் இந்த செய்தி, இதோ பார் இத படி படி. கணேஷ் ஜுரம் வந்தது போல மாறிட்டான். கணேஷ் காட்டின செய்தி பத்திரிகையின் ஓரத்துல வெளியாயிருந்தது. வசந்த் அதை படிச்சான். சிலியானா ஜனாதிபதி சென்னை விஜயம். சென்னை ஜூலை 4. சிலியானாவின் ஜனாதிபதி 2 தினங்கள் சென்னைக்கு வருகிறார். முதல் தினம் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி அவர் முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இரவு விருந்தில் கலந்து கொள்கிறார். சனிக்கிழமை அவர் மத்திய அரசின் இணைப்பு பெட்டி தொழிற்சாலைக்கு விஜயம் செய்கிறார். சிலியானா தேசத்துக்கு ஐசிஎஃப் ஸ்தாபனம் உற்பத்தி செய்து தரும் 100 விசேஷ ரக இணைப்பு பெட்டிகளில் முதல் பெட்டியை ஸ்தாபன முதல்வரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் விழா நடைபெறும்.
அதன் பின் அவர் கல்பாக்கம் சென்று அணுமின் நிலையத்தை பார்வையிடுவார். இரவு 9 மணிக்கு திரும்ப புதுடெல்லிக்கு புறப்படுகிறார். சிலியானா, எங்க இருக்கு இந்த சிலியானா அப்படின்னா கணேஷ், தென் அமெரிக்கா, புதுசா குடியாட்சி பெற்ற தேசம், ஸ்பானிஷ் ஆதிக்கத்திலிருந்து இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சியா மாறி இருக்கு இல்லையா? பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? வசந்த் விசில் அடிச்சான். நீங்க சொல்றது நான் நினைக்கிறது தான்னா இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப தீவிரமான விஷயம்தான் வசந்த். அது ஐசிஎஃப்ல இருக்கிற ஒரு ஆளை மயிலாப்பூருக்கு எதுக்கு கூட்டி வந்தாங்கங்கிற கேள்வி நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்துச்சு இல்லையா? வசந்த் கொஞ்சம் யோசிச்சு, நினைக்கவே பயங்கரமா இருக்கு பாஸ் அப்படின்னா. இது ஒரு சாத்தியம்தான் வசந்த், யோசிச்சு பாரு. ஆமா, ஒரு சாத்தியம்தான். முதல்ல நாம ராஜேந்திரனை சந்திக்கணும். அவர்கிட்ட நம்ம கிரேசி தியரிய சொல்றதுக்கு முன்னாடி சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி. நாளை வரை டைம் இருக்குல்ல? ஆமா. முதல்ல ஐசிஎஃப்ல விசாரி. அந்த விழாவுடைய விவரங்கள் என்ன, எப்படி நடத்த போறாங்க, எங்க, எத்தனை மணிக்கு, அவங்க பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீஸ்ல கேட்டா தெரிஞ்சிடும். எப்படியோ அத முதல்ல தெரிஞ்சுக்க. அப்புறம் இந்த கேசட், இரு கொஞ்சம் யோசிக்கணும். நீ அந்த விழாவுடைய விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாயேன். முடியுமா இல்ல ராஜேந்திரன் மூலமா அப்ரோச் பண்ணலாமா? அவர்கிட்ட என்ன சொல்ல போறோம், நம்புவாரா? அதுக்கு தான் கொஞ்சம் முன் விவரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. முக்கியமா வசந்த், அந்த விழாவுல நம்ம ராஜா ஏதாவது விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கானாங்கிறது தெரியணும். தெரிஞ்சுக்கலாம். ராஜா ஐசிஎஃப்ல ஒரு சாதாரண ஃபோர்மேன். அவனுக்கு இந்த விஐபிங்கெல்லாம் வரும்போது கலந்துக்க சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த விழா தொழிலாளிகள் முன்னாடி நடக்க போறதா இல்ல மேனேஜ்மெண்ட் பிளாக்ல சிம்பாலிக்கா நடத்த போறதா, எல்லா விவரமும் வேணும். பாஸ், நீங்க சரியான கற்பனையுள்ள ஆசாமி. கற்பனை இல்ல வசந்த், இது நிஜத்தை இப்படி சின்ன சின்ன உண்மைகளை வச்சுக்கிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற வேலை. நீ எதுக்கும் உடனே பெரம்பூர் போய் விசாரிச்சுட்டு வந்துற. கவலைப்படாதீங்க, இன்னும் 1.5 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் ரெடி. காரை எடுத்துட்டு போட்டுமா? தாராளமா, எங்க வேணும்னாலும் போ. அப்புறம் இன்னொரு விஷயம் வசந்த், உன்னால முடியலன்னா? என்னால முடியாதுன்னு ஒன்னும் கிடையாது பாஸ். இல்ல வசந்த், அந்த டெலிபோன் பயமுறுத்தலினால கவலைப்படாதீங்க, என்ன ஒருத்தரும் ஒன்னும் செய்ய முடியாது. வசந்த் போய் 1 மணி 2 மணி 3 மணி நேரம் ஆயிடுச்சு. டெலிபோன் எதுவும் வரல, தகவல் எதுவும் இல்ல. கணேஷ் கவலைப்பட ஆரம்பிச்சான். காரில் இங்கிருந்து பெரம்பூர் போக அதிகபட்சம் 40 நிமிஷம் ஆகும். அங்க விசாரிக்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வசந்த் கிட்ட இருந்து ஒரு செய்தியும் இல்ல. அவன் மேல கோவமே வந்தது. என்ன மனுஷன் இவன், போனவன் தகவல் தெரிவிக்க வேணாம், காரை வேற எடுத்துட்டு போயிட்டான். என்னை ஏறக்குறைய பூட்டி வச்சது மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராஜேந்திரனுக்கு டெலிபோன் செய்ய வேண்டியதுதான். டெலிபோன் அடிச்சது. அப்பாடா, வசந்தா தான் இருக்கும். கணேஷ், நான் ராஜேந்திரன் பேசுறேன். ராஜேந்திரன்? ஓ ராஜேந்திரன், என்ன விஷயம்? MSR 6633 உங்க கார் தானே? ஆமா. வெள்ள ஃபியட்? ஆமா. அப்ப உங்க ஃப்ரெண்ட் வசந்த் தான் அது. என்னாச்சு? கணேஷோட உடல் பூரா பயம் பரவுது. நீங்க எதுக்கும் ஜிஹெச்சுக்கு வாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல. என்ன ஆச்சு ராஜேந்திரன்? வசந்துக்கு என்னாச்சு? பெரம்பூர் போற வழியில உங்க காரை பார்த்தோம். கதவு திறந்து இருந்தது. தனியான இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். 10-15 மீட்டர் தள்ளி புதர்ல ஒரு ஆள் கிடக்கிறத பார்த்தோம். முகமெல்லாம் அடிபட்டு வீங்கி போய் ஒரே ரத்தம், மல்டிபிள் பிராக்சர். ஓ மை காட், உசுர் இருக்கா? இருக்கு, பட் ஹி இஸ் கிரிட்டிக்கல். கணேஷ், விஷயம் என்ன சொல்லுங்க. எனக்கு தெரியாம நீங்க ஏதோ சோலோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரியானா மயிலாப்பூர்ல கிளினிக்ல சாதாரண திருடங்க மாதிரி பூட்டை உடைக்கிறீங்க. அப்புறம் இது. கணேஷ், என்ன இதெல்லாம்? சொல்றேன் ராஜேந்திரன். அதுக்கு முன்னாடி வசந்த நான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு நேரா ஆபீஸ்க்கு வாங்க. என்ன, உங்க கார் எங்க கிட்ட இருக்கு. டாக்ஸில போகும்போது கணேஷுக்கு துக்கம் முட்டுச்சு. வசந்த், என் அருமை நண்பனே, சாரிடா, என்னை போல ஒரு முட்டாள் கிடையாது. விஷயம் இவ்வளவு தீவிரமா இருக்கும்போது அவனை இப்படி அனுப்பியிருக்கலாமா? எனக்கு என்ன தெரியும்? பகைவர்களுக்கு என் ஒவ்வொரு சலனமும் தெரிஞ்சிருக்கு. அவங்க பயமுறுத்தினது வெத்துக்கு இல்ல. யார் அவங்க? நான் நினைச்சது சரிதான். இது ரொம்ப தீவிரமான விஷயம், ரொம்பவும் தீவிரமானது. எவ்வளவுதான் பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் ராஜேந்திரன் கிட்ட சொல்லியே ஆகணும். என் ஒருத்தனால இதை சமாளிக்க முடியாது. வசந்த் தம்பி, ஐ எம் சாரி. ஐசியூல பல சாதனங்களுக்கு மத்தியில வசந்த் கண் மூடி படுத்திருந்தான். அப்பா, எத்தனை கட்டு! நெத்தில பெருசா ஒண்ணு, மார்பிள தாடையில ஒண்ணு, மூக்குல ரப்பர் குழாய் வழியா ஆக்சிஜன், இடது கையில ரத்தம். வசந்த், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தூங்குறானா, மயக்கத்துல இருக்கானா? செடேட்டிவ்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம், மார்பியா கொடுத்துருக்கோம்.
வசந்த் கண்ணை மூடி படுத்திருந்தான். பக்கத்துல இருந்த டாக்டரை கேட்டான். எங்களால முடிஞ்சதெல்லாம் செய்யறோம், கவலைப்படாதீங்க. த பேஷண்ட் இஸ் யங், நல்ல ஸ்டாமினா இருக்கு, கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போறதில்ல, பிழைச்சிடுவான்ல, அந்த நம்பிக்கையில தான் ஆஸ்பத்திரியே ஓடுது. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். இந்த கதையோட நிறைவு பகுதியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.